இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாந்திரிகம் கோளாறுகள் எது இருந்துச்சுன்னா அதை விளக்குறதுக்கு இது 4 தான். பலா இலை, பால் சத்து மருங்க பூரா இதுதான் கெட்ட சக்தியும் தீ சக்திகளையும் நம்ம மைனஸான எனர்ஜிகளை பூரா விரட்டும். பலா இலை, அத்தி இலை, ஆலை இலை, அரச இலை, இதை இலைகளை நல்லா காய வச்சு அதை எரித்து சாம்பலாக்கி பசுமாக்கிடலாம். இல்லை பொடியாக்கியும் வச்சுக்கலாம். பொடியாக்கி வச்சு தாயத்தில் போட்டுக்கலாம். இல்லை பசுமாக்கி வச்சு அதை அந்த கெட்ட பில்லி சூனி ஏவல் இருக்க வீட்டுகளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னாலே அது விளையிடும். வெளியில் சுற்றி உள்ளேயும் வெளியும் போட்டோம்னாலே எல்லா பக்கமும் 4 விசையில் போடணும். இதை காய வச்சு இலையை எரித்து சாம்பலாக்கிடணும். அந்த சாம்பல் அந்த கெட்ட சக்தி பேய் விசாசிகள் உடம்புல இருந்தால், மனிதனோட உடம்புல இருந்தால் அதை என்ன செய்யணும், பவுடர் பண்ணி அதை அரைச்சி தாயத்தில் போட்டு லேசாக தலையில் கூட இது பண்ணிக்கலாம். அது இலைய பவுடரை வீட்டில் இருக்கும்போது எரித்து அதை சாம்பலாக்கி அதை 4 மூலையிலையும் வீட்டில் போட்டு விட்டோம்னாலே அது விளையிடும். எரித்து பஸ்பம் பண்ணலாம் வீட்டில் இருந்தால். எரித்து பசும் பண்ணலாம். எரித்து பசும் பண்ணி நம்ம உடம்புலையும் பூசிக்கலாம், இல்லை நிற்கலாம். அப்படி எரிக்க முடியாட்டி நம்ம பவுடர் பண்ணி அது இலையை நம்ம தாயத்தில் போட்டுக்கலாம். இலை பவுடரை விராலி இல்லை, அதுக்கு வராது. அது வேறு இருக்குது. பலா மருந்து இது ஒரு இந்த அத்தி இருக்குல்ல, இந்த அத்தி இந்த அதுக்கு தானே இதை வச்சுருக்கேன். அரசு எல்லாம் இருக்குது. அந்த ஆலமரம் அங்கே இருக்குது. அதுக்கு இது பூராமே இதுவும் கெட்டதை ஒளிய விடாது. இல்லை அரசல் இது 3மே இங்கே தானே இருக்குது. சமமா இது 4 இலைனா இது 4 இலை, இது 4 இலை. ஆமாம், சமளவு கிழமை இல்லை. இதை வந்து காய வச்சு எரிச்சா பசுபமாயிடும். பசுமானா உடம்புல கூட பூசிக்கலாம். பூசிட்டு அந்த பசுபத்தை வீட்டுக்கள்லையும் போட்டுக்கலாம். நம்ம உடம்புல போனோம்னா அதை பவுடர் பண்ணி எரிக்காமல் அதை நம்ம தாயத்தில் அடைச்சிக்கலாம். தாயத்தில் வச்சு இலையை கூட இப்படி தலையில் கூட தடவிக்கலாம். பவுடர் பண்ணி அந்த பவுடரை கூட ரேஸ் இப்படி தடவிக்கலாம். பூசாட்டியும் எரிக்கனாலும் எரிச்சிக்கலாம், பவுடராகவும் வச்சுக்கலாம். இதனுடைய இதன் குச்சியை தூள் செய்து பசையில் இதை இந்த தூள் இருக்குல்ல, மரத்தூள், பலா மரம், அத்தி மரம், ஆலை, அரசு தூள் செய்து நம்ம விரும்புகிற இதுகளில் ஒரு உருண்டையாக கூட செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுகளில். ஆமாம், நமக்கு பிடித்த சிலையை கூட செஞ்சு வச்சுக்கலாம். தூள் செய்து பிடித்த சிலையை செய்யலாம். அது என்ன வருமோ குச்சியை கூட வச்சுக்கலாம், உருண்டையை கூட வச்சுக்கலாம், என்ன வருமோ வச்சுக்கலாம். மாவாய்க்கலாம். இலையை கிடைக்காட்டி குச்சி கிடைக்காட்டி இலை, 2டையும் பண்ணிக்கலாம். பில்லி சூனிய பேய் விசுவாசிகள் எல்லாம் இந்த 4 மரத்துக்கு இருக்கிற இடத்துல வராது. இது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனி இருக்குது. இது 4ம் சேர்கிற இடத்துல தீ சக்தியில் வராது. தீ சக்தியில் விரட்டக்கூடிய பால் மரங்க, இது வரும் பால் மரங்க, தெய்வீக மரம். எதுனாலும் சரி, விரும்புறது உருண்டை கூட வச்சுக்கலாம், லிங்கம் வச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு இந்த இதோட சேர்ந்து இருக்கா பாதுகாப்பாக இருக்கும்ல, முடியோட சேர்ந்து நம்ம விரும்புகிறத பண்ணிக்கலாம். தாயத்துக்குள்ள கூட அரைச்சிக்கலாம், இல்லை பவுடராக கூட வச்சுக்கலாம், தலையில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச்சி ரூமில் வச்சுக்கலாம். எங்கேனாலும் நம்ம விருப்பப்பட்ட இடத்துல சிலையை செஞ்சால் பூச்சி ரூமில் வச்சுக்கோங்க. எதுனாலும் அடைச்சிக்கலாங்க. நம்ம குச்சியை கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் தூளாக்கி இது எல்லாத்துக்குமே பயன்படும். 4க்கும் தீய சக்தி அழிக்கக்கூடிய ஒரு வலிமையான மறைமுக சக்தி இருக்குது. மேலும் இந்த 4 மரமும் பிரபஞ்ச சக்தியை இழுக்கும். வானத்தில் இருக்க அந்த தூய சக்திகளை இழுக்கும். நல்ல சக்திகளை இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மரத்துக்கு இருக்குது. அதனால கோயில்கள்லாம் அதை வைக்கிறாங்க. கெட்ட அலைகளை விரட்டி நல்ல அலைகளை இழுக்கும். அந்த காரணத்துக்காக கோயில்கள்லாம் இந்த மரம் இருக்கும். இப்போ நல்ல எனர்ஜி மட்டும் வரும். உள்ளே சாப்பிடக்கூடாது. பழங்களை சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க, இந்த ஆலமரம் அதே பழங்களை சாப்பிட்டுக்கலாம். கெட்ட அலைகளை உள்ளே விடாது. அதனால் ஆலயங்கள்லாம் இந்த மரங்களை வச்சு
அந்த எனர்ஜி வாங்கும். அது வாங்கி வாங்கி உள்ள பூமி கொடுக்கும். அதுக்காக முன்னோர்கள் வந்து அதுகளை தலவரிசமாக வைப்பாங்க. அது எழுதிக்கிறீங்களா?